மகாபிரிவாசனம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை முறையில் எண்ணங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம். எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி என்றால் கண்டிப்பாக இப்போ இந்த எண்ணம் போல் வாழ்க்கையில் தான் அவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது. நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய மனம் முழுதும் நிறைந்திருக்கும். நம்ம பேசக்கூடிய செயல்களில், சொல்லக்கூடிய வார்த்தைகளில் எல்லாத்துலேயுமே அந்த எண்ணங்கள் மட்டும்தான் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிறது ஒரே போல் இருக்கிறது நிறைய கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது போல் இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம். அது ஒரு சிலரால் மட்டும்தான் வாழ முடியும். ஏன்னா என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் பேசணும், என்ன பேசுகிறோமோ அதைத்தான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை. அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த மூன்று இல்லாமல் இன்னும் 3 விஷயங்கள் சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடக்கூடிய அவ்வளோ சக்தி அந்த எண்ணத்திற்கு இருக்குது. என்ன அப்படின்னா, எண்ணம், மனம், தூக்கம். இந்த 3 சேர்ந்துச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா தூக்கத்தில், நம்முடைய கனவுகளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 24 மணி நேரமும் ஒரு எண்ணத்தையே நினச்சிக்கிட்டே இருக்கும். இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தெரியல, இதை எப்படி செஞ்சால் இதற்கு வழி கிடைக்கும், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சயின்டிஸ்டெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி யோசிக்கும் பொழுது அப்போ அவங்க மனசு பூரா இதே தான் நிறைஞ்சிருக்குமா. அப்போ தூங்குறப்ப அதில் ஒரு விஷயம் அவங்களுக்கு தென்படும். அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி தையல் இயந்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தையல் இயந்திரத்தில் ஒரு ஊசி வச்சுருக்கோம் பாருங்கள். சாதாரணமாக தையல் ஊசி எப்படிங்க இருக்கும், காதில் ஓட்டை இருக்கும், சரியா? அப்போ இந்த தையல் இயந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூர்மையான பகுதியில் தான் அந்த துளை இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அவ்வளவு கஷ்டப்பட்டாரா எலியாஸ் ஹோவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணாரா, தையல் இயந்திரம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டாரு. ஆனால் இந்த ஊசியை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த ஊசி உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய நூலை மேலே கொண்டு வரணும். ஆனால் ஊசியில் இருக்கக்கூடிய அந்த துவாரம் எங்கே இருக்குது, காது பகுதியில் இருக்குது. அந்த காது பகுதியை இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இப்படி தலைகீழாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணால் அந்த துளை மேலே இருக்கும் பொழுது எப்படி இந்த ஊசியினுடைய அந்த துவாரமே இல்லாமல் அந்த நூலை மேலே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டே இருக்காரு. அப்படியே அவர் தூங்கியும் போயிடுறாரு. தூக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, இப்போவே எனக்கு நீ ஒரு தையல் இயந்திரம் செஞ்சு அதில் எனக்கு தச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெடு வைக்கிறாரு. அந்த கெடு காலம் முடியறதுக்குள்ளே அவருக்கு தான் தெரியலையா, அந்த ஊசி சரியாக தெரிஞ்சதானே தைக்க முடியும். அவர் முயற்சி பண்ணி பார்க்குறாரு, அவருக்கு முடியல. அந்த கெடு முடியக்கூடிய காலம் வந்துருச்சு. அரசர் கேட்குறாரு, இன்னும் நீ முடிக்கலையா, உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி அப்படியே அவருடைய வீரர்கள் அந்த ஈட்டியை எடுத்துகிட்டு அவர் கண்ணுக்கிட்ட நேராக குத்துறதுக்கு வர மாதிரி வர்றாங்களாம். அப்போ ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறார். அந்த ஈட்டியின் நுனைப்பகுதி, அந்த முனிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த நுனிப்பகுதியில் ஒரு துவாரம் இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு பொறி தட்டுது. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டு அதை தச்ச மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறாங்களாம். அப்போ இந்த நேரத்தில் அவருக்கு முழிப்பு வருதுங்க. முழிப்பு வந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4 மணிங்க. இப்போ நம்ம சொல்கிறோமே இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதிகாலை கனவு பழிக்கும் அப்படிலாம். அவர் எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாருங்க. எல்லாம் முடிச்சு அந்த இன்வென்ஷனை முடிஞ்சு போச்சுங்க. ஊசியை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன பண்ணினார், தெரிஞ்ச உடனே இப்படித்தான் இந்த ஊசி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியின் அந்த நுனி பகுதியில் ஒரு துவாரத்தை போட்டார். அவ்வளவுதாங்க, டக்கு டக்குன்னு தைக்க ஆரம்பிச்சார். ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ சொல்லுங்க, பார்த்தீங்களா, அந்த எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கும் பொழுது அது தூக்கத்தில் நம்முடைய ஆழ்மனத்தில் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை தட்டி எழுப்பி இதுதான் வழி அப்படின்னு நமக்கு காண்பிக்குது. ஆக நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சோம் அப்படின்னா சொல்கிறோமே, இந்த பிரபஞ்சம் நமக்கு வழி காண்பிக்கும் அப்படின்னு. அதே தாங்க இங்கே நடக்குது. இந்த பிரபஞ்சம் வழி காண்பித்தது இங்கே நடந்தது. அதனால தான் எப்பவும் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்றப்ப ஆகட்டும், தூங்குறப்ப ஆகட்டும், எல்லா விஷயங்களும். அது முக்கியமாக
தூங்க போகிறப்ப நல்ல விஷயங்களை மட்டும் தான் நினைக்க வேண்டும் அப்படி. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் பார்த்துட்டு இல்லை ஃபோன் பேசிட்டு தூங்க போகும். அப்போ நல்ல விஷயங்களை பார்த்தோமா, நல்ல விஷயங்களை பேசணுமா, அடுத்தவர்களை குறை சொன்னோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ உள்ள என்னங்க ஓடிட்டுருக்கோம், அதே தான் ஓடும். காலையில் எந்திரிக்கும் பொழுது என்ன ஆகும், எதை கடைசியாக நம்ம கேட்டுட்டு தூங்கணுமோ அந்த விஷயங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். இதைத்தான் அந்த எண்ணங்கள் செய்யக்கூடிய வேலைகள் சொல்கிறாங்க. ஆக வெற்றி அப்படிங்கிறது இப்படித்தான் சாதிக்க முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இப்படி அப்படின்னு சாதிக்க முடியாது. அது பின்னாடி நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிக்கு பின்னால் ஓட வேண்டும் அப்படின்னு. ஓடுறதுன்னா சாதாரண ஓட்டம் கிடையாதுங்க. விடாமுயற்சியோடு எத்தனை முறை தோல்வியோடு கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து ஓடக்கூடியவனுடைய வெற்றியை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அப்துல் கலாம் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லுவார். அந்த சயின்டிஸ்டாக கண்டுபிடிக்கிறாரு பாருங்க, அந்த கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார். அவருக்கு ஒரு புத்தகத்தை கிஃப்டாக கொடுக்குறாங்க ஒரு பெரிய பண்டிதர். அதை கொடுத்த புஸ்தகத்தை அவர் படிக்கிறதுக்குள்ளே அங்கே ஊரில் ஒரு துக்க செய்தி வருது. அதை பார்க்கணுன்னு போகணும்னு நினைக்கிறாரு. அங்கே பார்க்க போகணும் அப்படின்னா அவர்கிட்ட ட்ரெயின் டிக்கெட் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் கடைக்கு போகும்போது அதில் எழுதினவன் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோன்னே, இவ்வளோ பெரியவர் உனக்கு இந்த புஸ்தகம் கொடுத்துருக்காருப்பா, இப்போதைக்கு உனக்கு 60 ரூபா கொடுக்குறேன், இந்த 60 ரூபா நீ ஊரில் போய் கொண்டு வந்துட்டு திரும்ப அந்த புஸ்தகத்தை என்கிட்ட வாங்கிக்கோ, இதை வச்சு நீ நல்ல பெரிய ஆளாக வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவர் சொல்லுவார். அவரை நம்பி அன்னைக்கு அவர் அந்த 60 ரூபா கொடுத்தாரு பாருங்க. ஊருக்கு போனார், திரும்ப அந்த 60 ரூபா கொண்டு வந்தார், அந்த புக்கு வாங்கினார். த வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக்கு காமிப்பாருங்க. இந்த புத்தகம் தான் என்னுடைய வாழ்க்கையே மாற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த எண்ணங்களுக்கு பலம் இருந்து விட்டால், சாதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாது. அதனால தானங்க சொல்கிறாங்க, கடவுள் கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது, கடவுள் தடுக்கணும்னு நினச்சா யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு. உண்மையான விஷயங்கள் தான் இந்த இரண்டு வார்த்தைக்குள் அத்தனையும் பொதித்து வைத்திருக்கிறார்கள். ஆக எப்பொழுதும் வெற்றியை நாம் நினைத்து கொண்டே இருந்தால் போதும். இது செய்யணும், இது சாதிக்கணும், இது என்ன பண்ணணும் அப்படின்னு நல்ல விஷயங்களை மனதுக்குள் நினைக்க கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும். அந்த வழியால் நாம் இந்த உலகிற்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கலாம். நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். மகாபெரியவா சரணம்.